Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மையாசிரியர் கேட்டும் இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 7th கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் படிக்கலாம். இஃப் த பாயிண்ட்ஸ் a -3,9 b a, b and c 4, -5 ஆர் கொலினியர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியராக இருந்துச்சுன்னா அண்ட் இஃப் a + b = 1. ஸோ இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. a + b ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். தென் ஃபைண்ட் a and b அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷனை நம்ம எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கணும். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இல்லையா. அப்போ a = ஸோ இங்கே முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் இங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். த கிவன் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொலினியர்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. a + b = 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாவுக்கு நமக்கு 1 மார்க் இருக்குது, அல்லது ½ மார்க் 2 மார்க்னா ½ மார்க் கிடைக்கும். சரிங்களா. ஸோ அதனால் ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும். a = 1/2 இன்ட்டு 3 பாயிண்ட்ஸுங்கிறதுனால x1 x2 x3 எழுதுகிறோம். எகெயின் x1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு y1 y2 y3 y1. ஸோ = 0 போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொலினியர்னு சொல்லியிருந்ததுனால ஏரியா வந்து எப்போவுமே கொலினியர்னால் என்ன அர்த்தம், ஏரியா வந்து எனக்கு 0 கிடைக்கும்னு அர்த்தம் இல்லைங்களா. இது வந்து இது ட்ரையாங்கிள் எப்போவுமே பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரே லைனில் இருக்காது இல்லைங்களா. ஸோ கொலினியர்னால் ஒரே ஒரே லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். அதனால் நமக்கு வந்து ஏரியா எப்போவுமே 0 வரும். நம்ம ஏரியா = 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாவே நமக்கு அது கொலினியர் பாயிண்ட்ஸ் தான். ஆனால் இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம = 0 டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபார்முலாவில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். இது வந்து x1 y1 x2 y2 x3 y3. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து அந்தந்த பிளேஸில் நான் வந்து இப்போ இங்கே வந்து போட போகிறேன். -3 9 a b 4 -5. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் நம்ம முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ -3 9 அப்படிங்கிறதுல முடிக்கிறோம். = 0 போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 அங்கே அனுப்புனீங்கன்னா 1/2 அந்த சைடு அனுப்பும்போது 0வாக மாறிக்கும். அதனால் அனுப்பிடுங்க. இப்போ அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 × b -3b a × 5 -5a 4 9s 36ன்னு கிடைக்கும். ஸோ இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 9 × a 9aன்னு கிடைக்கும், ப்ளஸ் 4bன்னு கிடைக்கும். 5 3s 15. ஓகேங்களா. = 0 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஏன்னா இது கொலினியர் அப்படிங்கிறனால. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண பாருங்கள். இது எல்லாமே வேரியபிள் ஏ இருக்குது b இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே எழுதிக்கலாம், எதுவுமே செய்ய வேண்டாம். சரிங்களா. இந்த -3b -5a +36 எழுதிக்கலாம். இந்த 3 டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு காமனாக நமக்கு மைனஸ் வெளியில் இருக்குது. ஸோ அதனால் மைனஸால் எல்லா டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே மைனஸில் கிடைக்கும். அப்போ 9a -4b -15 = 0ன்னு கிடைக்கும். இப்போ லைக் டேர்ம்ஸ் எங்கெங்கே இருக்குது பாருங்கள். இங்கே -3b இருக்குது, இங்கே -4b இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு -7b கிடைக்கும். இங்கே 5a இருக்குது மைனஸில், இங்கே -9 இருக்குது. ஸோ சேம் சிம்பிள் அப்படின்னா ஆட் பண்ணி அந்த சிம்பிளை போட்டுக்கலாம். அப்போ 9 + 5 வந்து நமக்கு 14. அப்போ -14aன்னு கிடைக்கிது இல்லைங்களா. இப்போ நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 36 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 36ல் 15 போயிடுச்சுன்னா என்னங்கிறத இங்கே தனியாக போட்டுருக்குங்க. 3 - 1 2ன்னு கிடைக்கும். சரிங்களா. அப்போ பிக்கஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. சரிங்களா. +36 அதுக்கப்புறம் மைனஸ், அதனால் இங்கே ப்ளஸ் தான் வரும். +21 = 0. இப்போ வந்து எல்லா டேர்ம்ஸுமே ஒரு மைனஸ், இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது, 21 இருக்குது. எல்லாமே 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால டிவைட் பை -7 -7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிக்கும். 7 டிவைட் ஆகிடுச்சுன்னா b மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் மைனஸ் ஆனது ப்ளஸ்ஸாக மாறிக்கும். ஆப்போசிட் சிம்பிள் அப்படியே கொண்டு வந்துடணும். இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது 7 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ +2aன்னு வரும். இது வந்து மைனஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது 7னா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ = 0 -3 = 0ன்னு வரும். b + 2a = 3ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா. இது பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இந்த a + b = 1 இருக்குது இல்லைங்களா. இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த இதில் பாருங்கள், இங்கே வந்து நான் 2a
ப்ளஸ் பி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கோங்க. இது வந்து நம்பர் 2 ஈக்குவேஷன். நம்பர் 2 ஈக்குவேஷன் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள் ஆர்டராக. 2a + b = 3 அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து a + b = 1. சரிங்களா? இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் -b கேன்சல் ஆகுது. இங்கே 2aல 1a போயிடுச்சுன்னா a, அப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து a வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் a = 2 in 1. 1வது ஈக்குவேஷன் இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏங்கிற பிளேஸில் 2 போட்டுக்கோங்க, ப்ளஸ் b = 1. அப்போ b வேணும்னா 1 - 2. ஸோ பியோட ஆன்சர் நமக்கு -1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர். பியோட ஆன்சர் -1, ஏவோட ஆன்சர் நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து இன்னொரு மெத்தடில் கூட போடலாம். இப்போ இந்த மாதிரி b + 2aன்னு கிடச்சிருக்கு இல்லைங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, பாருங்கள் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன். b + a + a = 3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த 2aவை நீங்கள் 2 டைம்ஸாக, அதாவது ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த a + bயோட ஆன்சர் தான் நம்ம கொஸ்டினில் 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுக்கு பதிலாக 1 போட்டுட்டு 1 + a = 3ன்னு போட்டிங்கன்னா ஏவோட ஆன்சர் 3 - 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏவோட ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஏவோட ஆன்சர் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பியோட ஆன்சர் -1ன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 டைப்லேயும் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ஏவோட ஆன்சர். அதை வச்சு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா எழுதிக்க பிறகு பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணி =0 கொடுங்க. இந்த 1/2 அந்த சைடு போகும்போது 0வாக மாறிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதை வந்து ஏ தனியாக பி தனியாக சிம்ப்ளிஃபை பண்ணி கான்ஸ்டன்ட் தனியாக சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் மைனஸில் இருக்கிறனால ஒரு -7 நம்ம டிவைட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்க பார்ட் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு அன்னோனை சால்வ் பண்ணிவிட்டு ஏவோட ஆன்சர் நமக்கு 2ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஏவோட ஆன்சர் 2வை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது பியோட ஆன்சர் -1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.